போரிடுவது ஒரு கலை. அந்த கலைக்கு நிகரானது எதிரி போர் தொடுத்து வருகின்ற போது அதை தடுத்தல். போரும் ஒரு கலை, தடுப்பதும் ஒரு கலை. இதை பற்றி ஒரு அழகான செய்தி சிலப்பதிகாரத்தில் பதிவாகி இருக்கிறது. கோவலன் மதுரை மாநகரில் நுழைந்து செல்கிறான். அங்கே ஒரு பெரிய கோட்டையை பார்க்கிறான். அந்த கோட்டையின் மேல் வைக்கப்பட்டிருக்கின்ற தற்காப்பு கருவிகள் என்னென்ன என்பதை பற்றி இளங்கோ ஒரு பட்டியலிட்டு தருகிறார். 25 விதமான தற்காப்பு கருவிகள் இருந்திருக்கின்றன அந்த கோட்டை மதில் சுவரில். அதை பற்றி ஒரு அழகான செய்தி. அதில் ஒன்று கைப்பெயர் ஊசி. எதிரிகள் கோட்டையை சுற்றி இருக்கின்ற அகழியை தாண்டி தப்பி தவறி கோட்டை மதின் மேல் ஏறினால் அவர்கள் கை வைத்து அழுத்துகின்ற போதே கையை பதம் பார்த்துவிடும் ஊசி உண்டு. கையிலே அந்த ஊசி பாய்ந்து மேலாக வந்துவிடும். யாரும் ஏறுவதற்கு அஞ்சுவர். கைப்பெயர் ஊசி. இதுபோல் நிறைய கருவிகள் கோட்டை மதிலின் மேல் இருந்தன. என்னென்ன கருவிகள் என்று பார்ப்போம். வளைவில் பொறி, கருவிரல் ஊகம், கல்லுமிழ் கவன், பரிவுரு வெண்ணெய், பாகடு குழிசி, காய்பொன் உலை, தூண்டில், தொடக்கு, ஆண்டலை அடுப்பு, கவை, கழு, புழை, ஐயவி துலாம், கைப்பெயர் ஊசி, சென்றரி சிரல், பன்றி, பனை, எழுவும் சீப்பும், சதக்கினி என்று சொல்லப்படுகின்ற நூற்றுவரை கொல்லி, சகடப்பொறி, தகர்பொறி, அரிநூட்பொறி, புலிப்பொறி, குடப்பாம்பு, களிற்றுப்பொறி. வளைவில் பொறி. எப்படி வீரர்கள் வில்லை வளைத்து அம்பு எய்தி எதிரியை தாக்குவார்களோ அதை போல இந்த வளை வில் பொறி என்பது தானாகவே அம்புகளை பூட்டி எய்யக்கூடிய ஒரு கருவிதான் வளைவில் பொறி. அதே போல கவன் எறி கல், அது தானாகவே கற்களை எல்லாம் வைத்து கொண்டு அந்த கவனானது எரியும். நூற்றுவரை கொல்லி என்று ஒன்று இருக்கிறது. 100 பேரை அது கொல்லப்போவதில்லை, பல பேரை கொல்லக்கூடிய கருவி. ஒரே நேரத்தில் பலவிதமான கற்களும் அம்புகளும் பாய்ந்து சென்று எதிரியை தாக்கும். இப்படிப்பட்ட கருவிகளெல்லாம் அந்த கோட்டை மதில் மேல் இருந்ததாக இளங்கோ அடிகள் பதிவு செய்துள்ளார்.